கடவுளே, இன்னைக்கு கொடுக்க போற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும். எந்த பிரச்சனை இல்லாம வெளியே வரணும். அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும். என் மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் நல்லபடியா வெளியில வரணும். அது உன் கையில தான் இருக்கு. இந்த ராசாத்திய கோர்ட்டுக்கு வர விடாம பண்ணணும். அப்பதான் சாட்சி அம்மா ஏதாவது பண்ணி திசை திருப்ப முடியும். என்ன பண்ணலாம்? மரகத அத்தை பாக்குறது பார்த்தா இவங்கள யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. அந்த ராசாத்தி கோர்ட்டுக்கு வரக்கூடாது அத்தை. ஏன் கண்மணி? அத்தை, அவ எதுக்கு அத்தை? அவ வேற சாட்சி அது இதுன்னு சொல்றா. அப்புறம் அவ வந்தா அவளாலதான் இனிய வெளியே வந்தான்னு ஆள் ஆளுக்கு புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கும். இதெல்லாம் தேவையா? உங்க மரியாதை குறையாம இருக்கணும்னா அந்த ராசாத்தி கோர்ட்டுக்கு வரக்கூடாது அத்தை. சரி, அத நான் பாத்துக்கிறேன் கண்மணி. சரிங்க அத்தை. இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போற நாள். கோர்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணி தொலைக்காம பேசாம இங்கே இரு. அவளாலதான் இனி இப்ப வெளியே வர போறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போ இவ வந்தா இனிய வெளியில வர மாட்டான்னு தான் நான் இவள வர வேண்டான்னு சொல்றேன். இவ ஒரு ராசி இல்லாதவ. இவ வந்தானா ஜட்ஜ் தீர்ப்ப கூட மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இனியனை வெளியில எடுக்கிறதுக்கு பணம் எல்லாம் ராசாத்தி தான் ரெடி பண்ணா. அதத்தான் தொலைச்சிட்டாளே. தொலைச்சது பத்தாம கோர்ட்ல வந்து உளறி பிரச்சனைய பெருசு பண்ணிட்டாளே. அதெல்லாம் தப்புதான். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரமா இப்ப இனியனை வெளியில கொண்டு வரதுக்கு சாட்சி எல்லாம் அவதானே ரெடி பண்ணா. அவ வரது எனக்கு சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம். அத்தை சொல்றது சரிதான். நான் ஒரு ராசி இல்லாதவ. நீங்களே போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ எதையும் மனசுல போட்டு வருத்திக்காத. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் இனியனோட வந்து உன்னை பாக்குறேன். கிளம்புறேம்மா. கிடைக்க முக்கிய காரணமே நம்ம அரசு மருத்துவ ஜோசியர் தான். யாரு? இந்த மகாராஜனா? ஆமாங்க சாமி. அவர்தான் என் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து சோழி போட்டு ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ண சொன்னாரு. அதையும் பண்ணி முடிச்சோம். உடனே அமைஞ்சிடுச்சு. ஆத்தாவை பார்த்து ஒரு வழியை காட்டுற மாதிரி இருக்கு. நாமளும் அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தா என்ன? தொடர்ந்து நமக்கும் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. மாமா வேற உள்ள இருக்காரு. மங்கையத்தை கண்ணு முழிக்காம படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருந்தா அதை பண்ணலாமே. சரி, என்னதான் சொல்றாருன்னு பாத்துட்டு வரலாம். உன் பேருக்கு ஏத்தது மாதிரி ராசாத்தியா தான் இருப்ப. உனக்கு ஸ்ரீராமன் மாதிரி ஒரு மணவாளன் அமைஞ்சிருக்கணுமே. உனக்கும் உன் கணவருக்கும் இப்ப கிரகச்சாரம் சரியில்லை. உன் கணவரை வம்பு வழக்கு சூழ்ந்திருக்கு. இன்னைக்கு பொழுது தாண்டிட்டா உனக்கும் உன் கணவருக்கும் பிரச்சனையே இல்லை. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. உனக்கு பரிகாரம் தேவையில்லைம்மா. அந்த ஆத்தாவோட அருள் பரிபூர்ணமா இருக்கு. அவ கவசமா நின்னு உன்னை காப்பாத்துவா. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இருந்தாலும் நீயும் உன் கணவரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரிங்க சாமி. ஆத்தா, என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கொடு. என் மாமா பாவம். அவருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. அவர் நல்லபடியா வெளியில வரணும். உன்னை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லனாதான் அவங்களுக்கு தூக்கம் வராதே. இங்க பாரு ராசாத்தி, நீ அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. இங்க பாருடா, நீ இனியனை பத்தி மட்டும் யோசிடா. யார் எது சொன்னாலும் அத உன் காதுல எல்லாம் போட்டுக்காத. முக்கியமா மரகதம்மா சொல்றத நீ கண்டுக்கவே கண்டுக்காத.
நீ வரலனா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் தெரியுமா? நீ இனியனுக்காவது வாமா. வேணாண்ணே. ராசாத்தி, நான் உன் நல்லதுக்கு தாமா சொல்லுவேன். நீ மட்டும் இப்ப வரலனா நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நான் சொல்றத கேளு ராசாத்தி. மா நீ வா, வந்து வண்டியில ஏறு ராசாத்தி, போலாம். வேண்டாண்ணே. மா இனியனுக்காவது வாமா. இனியனை பார்க்கணும்னு உனக்கு தோணலையாமா? பார்க்கணும் போல தானே இருக்கு. அப்புறம் என்ன, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இப்ப என் கூட வர்ற, அவ்வளவுதான். ஏறுமா, வண்டியில ஏறுமா. வேணாண்ணே. ஏறுமான்றல. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நீ வராம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ ஏன் எதையாச்சும் உன் மனசுல போட்டு நினைச்சுக்க. நல்ல பொண்ணுமா. மீண்டும் சாட்சிகளை விசாரிப்பது வழக்கை திசை திருப்ப நடக்கும் சதி என்று நினைக்கிறேன் யுவர் ஆனர். ஆகவே சாட்சிகளை மறுபடியும் விசாரிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். எதிர்தரப்பு சாட்சிகளை விசாரிக்கலாம். நன்றி யுவர் ஆனர். சுந்தரம் கோவிந்தனும் பேச்சு மாறாம சாட்சி சொல்லணும். என் மாமா வெளியில வரணும். நேத்து விபத்துக்கு காரணம் இனியன்னு சொன்னீங்க. இப்ப அதுல மாற்று கருத்து இருக்கிறதா சொல்றீங்க. இப்ப சொல்லுங்க, அந்த விபத்துக்கு காரணம் யாரு? நாங்க தாங்க ஐயா. ஐயா, அன்னைக்கு இனியன் மட்டும் இல்ல, நாங்களும் குடிச்சிருந்தோம். முதல் தடவை இனியன் மிஷினை சரியா ரிப்பேர் பண்ணிட்டு போய் படுத்துட்டாருங்க ஐயா. நாங்க மிஷினை ஓட்ட ஆரம்பிச்சோம். மறுபடியும் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, நாங்களே ரிப்பேர் பண்ணலான்னு பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணி பார்த்தோம். நாங்க மிஷினை சரியா ரிப்பேர் பண்ணாததால பெல்ட் அருந்து மாடசாமி மேல பட்டுதாங்க ஐயா விபத்தாச்சு. ஐயா, அன்னைக்கு இனியன் மட்டும் இல்ல, நாங்களும் குடிச்சிருந்தோம். முதல் தடவை இனியன் மிஷினை சரியா ரிப்பேர் பண்ணிட்டு போய் படுத்துட்டாருங்க ஐயா. நாங்க மிஷினை ஓட்ட ஆரம்பிச்சோம். மறுபடியும் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, நாங்களே ரிப்பேர் பண்ணலான்னு பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணி பார்த்தோம். நாங்க மிஷினை சரியா ரிப்பேர் பண்ணாததால பெல்ட் அருந்து மாடசாமி மேல பட்டுதாங்க ஐயா விபத்தாச்சு. ஐயா, நடந்த இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்க தாங்க ஐயா. இனியன் தம்பி இல்லைங்க ஐயா. நேத்து அவங்க சொன்னதுதான் உண்மை. இன்னைக்கு உண்மையை மாத்தி பொய் சொல்ல வச்சிருக்கீங்க. அவங்க முகத்தில் அடிபட்டு இருக்கு பாருங்க. சம்பந்தப்பட்ட சாட்சிகளை மிரட்டி அடிச்சு பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்படி எதுவும் நடக்கல யுவர் ஆனர். அரசு வக்கீல் கற்பனையா ஜோடனை பண்ணி பேசுறாரு. நான் ஜோடனை பண்ணி பேசவில்லை. நீங்கள் சாட்சியை ஜோடித்ததை தான் பேசுகிறேன். கோர்ட்டுக்கு கேஸ் வருவதற்கு முன்பே பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தவங்க தான் உங்க கட்சிக்காரங்க. இப்பொழுது அதான் நடந்திருக்கு. யுவர் ஆனர், அரசு வழக்கறிஞர் எனது கட்சிக்காரர்களின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இதை நான் ஆட்சேபிக்கிறேன். யுவர் ஆனர், அதை நிரூபிக்க நான் சாட்சிகளை தனித்தனியாக விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஆமாங்க ஐயா, குடிச்சிருந்தோங்க ஐயா. இல்லையா, நான் குடிக்கலையா. சுந்தர், நீங்களும் அவரும் குடிச்சிருந்ததா சொன்னாரு. எத்தனை மணிக்கு இந்தியன் கம்பெனிக்குள்ள வந்தாரு? சாயந்தரம் 3 மணி இருக்குங்க ஐயா. சாயந்தரம் 5 மணி இருக்கும். நீங்க தப்பு பண்ணான்னு ஒத்துக்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க? அதெல்லாம் எதுவும் வாங்கலைங்க ஐயா. உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னோம். திடீர்னு எப்படி உங்களுக்கு தோணும்? நான் சொல்லட்டுமா? நேத்து ராத்திரி உங்களை அடிச்சு பிச்சு மிரட்டி இப்படி சொல்லுங்க அப்படின்னு இனியன் தரப்புல சொல்ல வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. குற்றவாளி கூண்டில் நிற்கும் இனியனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல். குற்றவாளி கூண்டில் நிற்கும் இனியனுக்கான தீர்ப்பை அறிவிக்க எனக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு தீர்ப்பு வாசிக்கப்படும். அதுவரை இந்த கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது.
உன் அவசர புத்தியால அவனை ஜெயிலுக்கு அனுப்ப போற. ஏற்கனவே மங்கைய பெட்ல படுக்க வச்சுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் ராசாத்தி. என்னதான் இருந்தாலும் பணத்தை எடுத்து கொடுத்தது தப்பு தானே. நீங்க எல்லாரும் உங்க வாய்க்கு வந்தபடி அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கீங்களம்மா. ராசாத்தி நீ வாமா. டேய் வாங்கடா. வாடா. இதுக்கு மேல அந்த கடவுள் இல்ல, யாரையும் நான் நம்ப போறது கிடையாது. ராசாத்தி இப்ப நீ எங்கம்மா போற? இல்லண்ணா, இதுக்கு மேல என்னால இருக்கவே முடியாது. என் மாமா உள்ள போக போறாரு, அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது. அது பாக்குற சக்தி எனக்கு இல்லண்ணா. நான் போறேன். ராசாத்தி, சொன்னா கேளுமா. அத்தை, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுச்சு அத்தை. எவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்ம தோத்துட்டோம் அத்தை. கையில கிடைச்சது நம்மள விட்டு போயிடுச்சு அத்தை. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது அத்தை. அந்த தப்பு கூட என்னாலதான் அத்தை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. என் மாமா இல்லாம நான் வாழ மாட்டேன் அத்தை. அவருக்கு தண்டனை கிடைச்சு அவர் ஜெயிலுக்கு போறது பார்க்க நான் இருக்க மாட்டேன். அந்த சக்தி எனக்கு இல்ல. என் மாமாவுக்கு தீர்ப்பு வர அதே நேரத்துல நான் உயிரோட இருக்க மாட்டேன் அத்தை. இந்த வழக்கில் இனியன்தான் குற்றவாளி என நிரூபணமாகிறது. இதுபோல் குடித்துவிட்டு மற்ற உயிர்களை அலட்சியமாக எண்ணுவோருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியான விபத்துக்குள்ளான மாடசாமிக்கு இப்போது சுயநினைவு வந்துவிட்டது. இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியான விபத்துக்குள்ளான மாடசாமிக்கு இப்போது சுயநினைவு வந்துவிட்டது. அவர் இந்த வழக்கில் சாட்சி அளிக்க விரும்புகிறார். அவரை விசாரிக்க நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்றை சொல்லி இந்த கேஸை திசை திருப்ப பார்க்கிறார்கள். நீங்க அந்த சாட்சியின் வாக்குமூலத்தை அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர். ஏனென்றால் நீங்க அதுக்கு அனுமதி அளிச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பேஷண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள கோர்ட் டைம் ஓவர் ஆயிடும். அடுத்து சண்டே கோர்ட் லீவு, மண்டே தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகும். அதுக்குள்ள இந்த கேஸை என்ன வேணாலும் பண்ணலாம் யுவர் ஆனர். அதனால இதுக்கு நீங்க அனுமதி வழங்கக்கூடாது யுவர் ஆனர். அடிபட்டவர் இவ்வளவு நாள் சுயநினைவு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவர் முன்பே கண் விழித்திருந்தால் இந்த கேஸ் கோர்ட் வரை வந்திருக்காது. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா மட்டும்தான் உண்மை தெரியும் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். வர சொல்லுங்க. அத்தை, நான் விஷம் குடிக்க கூடாதுன்னு தானே நீங்க தடுத்தீங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பத்தி யோசிக்காம நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அத்தை. நான் அடிபட்டதுக்கும் இனி என் தம்பிக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா. அங்க வேலை செய்யற சுந்தரமும் கோவிந்தனும் 2 பேரும் தினைக்கும் குடிச்சிட்டு தான் வேலைக்கு வருவானுங்க. அவங்களால தான் இந்த விபத்தே ஏற்பட்டது. இதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு இந்த இனியன் தம்பி மேல பழிய போட்டாங்க. மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி இனியன் தம்பிக்கும் இந்த விபத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. இதுதான்
என் வாக்குமூலம். பிரதிவாதி மாடசாமியே நேரில் வந்து இனியன் குற்றமற்றவர் என்று சொல்வதால் இனியன் குற்றவாளி இல்லை என முடிவு செய்து இனியனை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் செய்த சுந்தர், கோவிந்தன் மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் விரைவில் கைது செய்யும்படி காவல்துறைக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. கோர்ட் இஸ் அர்ஜென்ட். மாமா, ஏன் அழற? அதான் நான் வந்துட்டேன்ல. அழாத. நீங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. நீங்க வந்தது எனக்கு போதும் மாமா. இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. அத்தை கண்டிப்பா சீக்கிரம் கண்ணு முழிச்சு வந்துருவாங்க மாமா. நீங்க நம்பிக்கையோட இருங்க மாமா. மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணுனா உசுரை கூட கொடுக்கறதுக்கு ஒரு அம்மாவும் பொண்டாட்டியும் உனக்கு கிடைச்சிருக்காங்கடா. நீ ஜெயிலுக்கு போன உடனே உன்னை விட ஏன் எல்லாரையும் விட ரொம்ப வருத்தப்பட்டது ராசாத்தி தான்டா. சரியா சாப்பிட கூட இல்லடா. எந்த வேலையும் ஒழுங்கா பண்ணல. 24 மணி நேரமும் உன்னை பத்தி மட்டும்தான் மாப்பிள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா. உன்னை வெளியில கொண்டு வரணும்னு அதை மட்டும்தான் அவன் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவன் நினைச்ச மாதிரியே உன்னை வெளியில கொண்டு வந்துட்டா மாப்பிள்ள. உன்னை வெளியில கொண்டு வர்றத ஒரு தவம் மாதிரி சோறு தண்ணி இல்லாம அதே நினைப்பா இருந்து சாதிச்சிட்டா மாப்பிள்ள. அவ கூட இருந்த ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்த மாப்பிள்ள. அவ அவ்வளவு கஷ்டப்பட்டா. நீ சொல்றதுல இருந்து தெரியுதுடா ராசாத்தி எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானு. மாப்பிள்ள, எல்லாமே ஒரு விதத்துல நல்லதுதான் மாப்பிள்ள. கஷ்டம் வர்றப்போதான் நம்மளை யார் உண்மையா நேசிக்கிறாங்க, யார் நமக்காக கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கடவுள் கொடுத்த சந்தர்ப்பமா நினைச்சுக்கோ. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வருது. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. மாமாவுக்கு நான் ஏத்த ஜோடி கிடையாது டோரா. நான் என் மாமா விட்டு விலகி போயிடுறேன். அதுக்கப்புறமாவது மாமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அதான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு இருக்கேன். ரசதி, நீ பேசுறதே சரியில்லை. தப்பான முடிவு எடுக்கிற ரசதி. இல்ல டோரா, நான் எடுத்தது சரியான முடிவுதான். நீ எனக்காக என் மேல உள்ள பாசத்தால நீ தப்புன்னு சொல்ற. ஆனா அதே நீ இந்த வீட்டுக்காகவும் பெரிய அத்தை இடத்துல இருந்தும் யோசிச்சு பார்த்தன்னா இதுதான் சரின்னு தோணும். இல்ல ரசதி, நான் என்ன சொல்ல வரேனா? டோரா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இந்த முடிவுல இருந்து மாற மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறது நிச்சயம்தான். அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாயி வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மாமா வந்துட்டாரு போல. மாமா, வாயினியா